நம்ம ஒவ்வொருத்தரோட மூளையும் ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் கம்ப்யூட்டர் தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த கம்ப்யூட்டரை முழுமையா சரியா இயக்குவதற்கான பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட இருக்கா? அத பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நாம ஆழமா பார்க்க போறோம். அறிவியல் அடிப்படையில நம்ம மூளையோட ரகசியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இது ஏதோ சாதாரண தியரி கிடையாது, உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு குழந்தை மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கு, ஆனா டிராயிங்ல பின்னி படல் எடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த குழந்தை புத்திசாலி இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களாகிய நாம இந்த சொசைட்டி வச்சிருக்கிற தவறான அளவுகோல்களை பார்த்து பலமுறை ஸ்ட்ரெஸ் ஆகி இருப்போம் இல்லையா? உண்மையிலேயே ஒரு விஷயத்துல தடுமாறுறது அவங்களோட திறமையின்மையை குறிக்காதுங்க. அவங்களோட மூளை வேற ஒரு துறையில சிறப்பா செயல்பட வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் அது காட்டுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, 1. ஒரே அளவுகோல் அப்படிங்கிற கட்டுக்கதை. 2. டிஎம்ஐடினா என்ன? 3. உங்கள் திறனை அறிதல். 4. கவனம், குணம் மற்றும் நினைவாற்றல். 5. ஸ்திரமாற்றம். மற்றும் 6. கற்றுக்கொள், பகிர், சம்பாதி. முதல் பகுதி ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டுக்கதையை பத்தி பார்க்கலாம். இப்போ இருக்கிற கல்வி முறையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு எடை போடுறது தான். மீனை மரம் ஏற சொல்றதும் குரங்க நீந்த சொல்றதும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே போல தாங்க எல்லாரையும் ஒரே அளவுகோல அளக்கிறதும். நம்ம சமூகம் எப்பவுமே கணிதம் அப்புறம் அதிக மதிப்பெண்கள் இருந்தாதான் அவங்க ஜீனியஸ் நம்புது. ஆனா அறிவியல் உண்மை என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம கிட்ட மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், அதாவது பலவிதமான நுண்ணறிவுகள் இருக்குன்னு சொல்லுது. வெறும் மார்க்ஸ் மட்டும் ஒருத்தரோட வாழ்க்கையை கண்டிப்பா தீர்மானிக்காது. இரண்டாவது பகுதி டிஎம்ஐடினா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அறிவியல் சொல்ற தீர்வு தான் இந்த டிஎம்ஐடி, அதாவது டெமட்டோகிராஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இது ஏதோ ஸ்கூல்ல எழுதுற மாதிரி கேள்வி பதில் தேர்வுலாம் கிடையாதுங்க. இது கைரேகை தொழில்நுட்பம் அப்புறம் மருத்துவ அறிவியல், இது ரெண்டையும் இணைச்சு நம்ம மூளையோட வளர்ச்சியை ரொம்ப துல்லியமா பகுப்பாய்வு செய்யற ஒரு டூல். நம்ம கைரேகைக்கும் மூளை அமைப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு. எந்த ஒரு யுகமும் இல்லாம உங்களோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்னன்னு இது அப்பட்டமா காட்டிடும். இந்த டெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். மொத்தமே 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல்ல உங்களோட 10 விரல்களையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. 2வது அந்த டேட்டாவை வச்சு அறிவியல் பூர்வமா அனலைஸ் பண்ணுவாங்க. 3வது உங்களை பத்தின ஒரு ரொம்ப விரிவான ரிப்போர்ட் உருவாக்கப்படும். அப்புறம் ஃபைனலா அந்த ரிப்போர்ட்டை வச்சு நிபுணர்கள் உங்களுக்கு எந்த துறை செட் ஆகும்னு தெளிவா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. 3வது பகுதி உங்கள் மறைந்திருக்கும் திறனை அறிதல். அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐக்யூன்னு சொல்லப்படுற அந்த கல்வி அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு பத்தாது. ஒருத்தர் நிறைய மார்க்ஸ் வாங்குற ஐக்யூவோட இருக்கலாம், ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தி மனிதர்களை கையாளுற அந்த இக்யூ, அதாவது எமோஷனல் கோஷன்ட், அப்படி இல்லனா வித்தியாசமா யோசிக்கிற சிக்யூ, அதாவது கிரியேட்டிவ் கோஷன்ட், இல்லனா பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த 3 விஷயமுமே பேலன்ஸா இருக்கிறதாங்க வெற்றிக்கான ரகசியம். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்க மூளையோட ஆதிக்கம், அதாவது பிரெயின் டாமினன்ஸை நம்ம பார்க்கணும். இடது மூளை ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க ரொம்ப லாஜிக்கலா யோசிப்பாங்க, மேக்ஸ்ல பிளானிங்ல கில்லியா இருப்பாங்க. அதுவே வலது மூளை ஆதிக்கம் கொண்டவங்க பயங்கர கிரியேட்டிவா இருப்பாங்க, கற்பனை திறன், கலைகள்ல சிறந்து விளங்குவாங்க. இதுல எது பெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க, அவங்கவங்க துறைக்கு அவங்கவங்க பெஸ்ட். இதை இந்த ரிப்போர்ட் ரொம்ப நியூட்ரலா காட்டிடும். 4வது பகுதி கவனம், குணம் மற்றும் நினைவாற்றல். நாம அன்றாடம் ஃபேஸ் பண்ற நடைமுறை சிக்கல்களை இப்போ பார்க்கலாம். ஒருத்தர் ஏன் எதையுமே டக்குன்னு முடிவு பண்ண தயங்குறாரு? ஏன் ஒரு பையனால 2 நிமிஷம் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட குணமும் நினைவாற்றல் முறையும் தான். நம்ம சொசைட்டி எப்பவுமே இந்த அமைதியா இருக்கிற இன்ட்ரோவர்ட்களை வீக்குன்னு தப்பா நினைச்சிடுறாங்க. ஆனா நிஜத்துல அவங்களுக்கு ஆழ்ந்த கவனமும் அமைதியான சிந்தனையும் இருக்கும். இதுவே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட பேசி பழகி அதுல இருந்த எனர்ஜி எடுத்துப்பாங்க. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆம்பிவர்ட்ஸும் இருக்காங்க. ஒருத்தரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாம அவங்கள நம்ம குறை சொல்ல மாட்டோம்ல. அடுத்து இந்த VAK லேர்னிங் ஸ்டைல்ஸ். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் கத்துக்கிற முறை வேற வேற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க படங்களையும் வீடியோக்களையும் பார்த்தா தான் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, அவங்க விஷுவல் லேர்னர்ஸ். சிலர் கேட்டு விவாதிச்சு கத்துப்பாங்க, அவங்க ஆடிட்டரி லேர்னர்ஸ். சிலர் அதையும் பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தா தான் மண்டையில ஏறும், அவங்க கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ். ஒரு குழந்தை புக்கை படிச்சு ஃபெயில் ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, அந்த சொல்லித்தர்ற முறை அந்த குழந்தைக்கு செட் ஆகலன்னு தான் அர்த்தம். அதே போலதான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே படிச்சதெல்லாம் மறந்துருச்சுன்னா அதுக்கு பேரு மோசமான நினைவாற்றல் கிடையாது, அது ஒரு குறுகிய கால நினைவாற்றல், அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி பேட்டர்ன். அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி படிக்கிற உத்திகளை மாத்தி அமைச்சா அவங்களும் சூப்பரா மார்க் வாங்க முடியும். அதனால எனக்கு மெமரி பவரே இல்லைன்னு இனிமே யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 5வது பகுதி ஸ்திராமூலம் மாற்றம்.
இந்த மாதிரி சிக்கலான மூளை அமைப்புகளை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு பெஸ்ட் வழிகாட்டியா இருக்கிறது தான் ஸ்திர பிரெயின் அகாடமி. பிரச்சனை குழந்தைங்கிட்ட இல்ல, சொல்லித்தர முறையில தான் இருக்கு அப்படிங்கறத அடிப்படையா வச்சு தான் ஸ்திர செயல்படுறாங்க. இந்த DMIT ரிப்போர்ட்டை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி அவங்க தனிப்பயனாக்கப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. இதனால பெற்றோர்களும் சரி, வேலைக்கு போறவங்களும் சரி, அவங்க எதிர்காலத்தை பத்தியும் கெரியரை பத்தியும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். 6வது பகுதி கற்றுக்கொள், பகிர் மற்றும் சம்பாதி. இவ்வளவு நேரம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு சயின்ஸை பார்த்தோம். இப்போ இதையே உங்களுக்கு ஒரு சூப்பரான வருமான வாய்ப்பா மாத்துனா எப்படி இருக்கும்? ஆமாங்க, மூளைய புரிஞ்சிக்கிறதே உங்க வருமானமா மாறுனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த DMIT பத்தின விழிப்புணர்வு சொசைட்டிக்கு ரொம்பவே தேவையா இருக்கு. இந்த நாலேஜை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோட மட்டும் இல்லாம இதை உங்களுக்கான ஒரு பிசினஸ் வாய்ப்பாவும் மாத்திக்க முடியும். ஸ்திரா வழங்குற இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் ரொம்பவே சிம்பிள். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு இந்த DMIT பத்தி எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம். இதுக்கு நீங்க எந்த ஆஃபீஸ்க்கும் போக தேவையில்ல. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சும்மா உங்க மொபைல் போனை வச்சே இதை ஆரம்பிக்கலாம். எந்த பெரிய முன் அனுபவமோ இதுக்கு தேவை கிடையாது. மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்துட்டே நீங்களும் ஒரு ஃப்ளெக்சிபிளான வருமானத்தையும் ஈட்ட முடியும். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட மூளை வகையை கண்டுபிடிச்சு உங்க லைஃபை அப்கிரேட் பண்ணவோ இல்ல இன்றைய இதை ஒரு பிசினஸா பண்ணி சம்பாதிக்கவோ நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சுலபம். இங்க கொடுத்திருக்கிற STHA என்கொயரி ஃபார்ம் லிங்க் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லனா 9342433351 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கான புதிய பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. இறுதியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இத்தனை நாளா உங்களுக்கே தெரியாம மறைஞ்சிருந்த உங்க உண்மையான திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அந்த தெளிவை ஒரு வெற்றிகரமான வாய்ப்பா மாத்த நீங்க தயாரா? உங்களுக்கான தனித்துவத்தை வெளியே கொண்டு வர வேண்டிய சரியான நேரம் இதுதாங்க. தயங்காதீங்க, உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பறிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.